நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன காரணம்? என்னோட சுய கௌரவம் சார். ஃபர்ஸ்ட் சுய கௌரவம். சுய மரியாதையை தக்க வச்சுக்கணும்னா நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும் சார். ஓகே, ஏன் சுயமரியாதை காக்குறதுக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இப்ப ஏன் சுயமரியாதை இல்லையா? என்ன பிரச்சனை? சுய மரியாதை இருக்கு சார். ஆனா எனக்கு தேவையான ஒண்ணை இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கும்போது அது எனக்கு ஒரு அது பிடிக்கல. ஓகே, உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் இன்னொருத்தட்ட கேட்கறது கொஞ்சம் அவமரியாதை எனக்கு என்ன இருக்கு. தேவையோ அதை நானே நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் சார். வேற ஓகே, ஒண்ணும் நீங்க இல்ல. இண்டிபெண்டன்ட்டா சுயமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு ஃப்ரீடம், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் இப்ப இல்ல. இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன கர்ச்சீப் வாங்கினாலும் வீட்டுல கேட்க வேண்டியதா இருக்கு. அது எங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றோம். நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? என் சுயமரியாதை காக்கப்படணும். அப்படி யாருக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்டின் காரணமாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க சும்மா கை தூக்கணும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஓகே, என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைவதாக என்ன நடந்துச்சு? சார், நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நம்ம என்னதான் எவ்வளோ வேலை, மார்னிங்லேருந்து எல்லா வேலையும், காலைல எழுந்திரிச்சதுலேருந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி பாத்திரத்தை விளக்கி துணி துவச்சி காய போட்டு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லா வேலையும் பண்ணாலுமே ஒரு வார்த்தை வருது சார், சும்மா தானே இருக்க நீனு, உனக்கு என்ன, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க இது அப்படின்னு யார்கிட்ட வருது? ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வருது சார். வெளியில் போகிறதும் நான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வேலையை விட்டேன். கடைசியில் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே பரவாயில்லன்னு தோணுது சார். அதாவது வேலை பார்க்கும்போது வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ வீட்டில் இருக்கப்ப நீ சும்மா தானே இருக்குது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆமாம் சார். இப்போ சும்மா தானே இருக்குங்கிறது ஹஸ்பண்ட் இருந்து வருது, வேற யார்ட்ட தான் வருது? அம்மா, மாமியார் எல்லாருமே அப்படி இருக்கீங்களா? ஆமாம் சார். எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. கேட்கறது வேற, வேலைக்கு போகலன்னு கேட்கறது வேற. அதனாலே சுயமரியாதை கம்மியாதுன்னு எப்படி கேட்குறீங்க? நம்ம ஒரு இதுக்கு போனாலே சார், இப்போ என் தங்கச்சி ஒர்க் பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கட்டும், எனக்கு கொடுக்குற மரியாதை இருக்கட்டும், அது கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல சார். அப்போ எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகிற மாதிரி இருக்குது. அதுக்காகவே நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வருது.